ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரே கதையை வச்சு 3 டிஃப்ரெண்ட்டான கிளைமேக்ஸ் வச்சு 3 படம் கொடுத்து அதை வந்து ஹிட் ஆக்கியிருக்காரு. யாருன்னா நம்ம டைரக்டர் பாலு மகேந்திரா. இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கு சொல்லணும்னா டைரக்டர் வெற்றிமாறன், பாலாலாம் இவர்கிட்ட தான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருந்தாங்க. ஸோ அது என்ன கதைனா, ஹீரோ ஹீரோயின் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க. ஹீரோக்கு வேற ஒரு பொண்ணோட அஃபேர் வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா அவங்க லைஃப்ல என்ன நடக்குது, கிளைமேக்ஸ்ல என்ன டிஃப்ரெண்ட் வேரியேஷன் காமிச்சிருக்காரு அப்படின்றதான். ஸோ 1987ல் ரெட்டைவால் குருவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தாரு. அதில் வந்து மோகன் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. ஸோ அவருக்கு ஒரு கல்யாணம் ஆயிருக்கும். இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரால ராதிகாவையும் வந்துட்டு கல்யாணம் பண்ணிப்பாரு. ஸோ இவங்க 2 பேருக்குள்ளேயும் வந்துட்டு மாற்றி மாற்றி இவருக்கு தெரியாமல் அவங்க கூட, அவங்களுக்கு தெரியாமல் இவங்க கூட வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஒரு ஸ்டேஜில் எல்லாருக்கும் தெரிய வந்துடும். அதை வந்து ஹாப்பி எண்டிங்காக 2 ஒய்ஃபுமே ஒத்துக்கிட்ட மாதிரி ஒரு ஃப்ளோவில் வந்து முடிச்சிருப்பாரு. அது ஒரு காமெடி ஜானரில் எடுத்திருக்கிற படம். அடுத்ததா 1993ல மறுபடியும் அப்படின்னு ஒரு படம். இந்த படத்துல வந்து ரேவதி லீட் ரோல் பண்ணியிருப்பாங்க. இது வந்து உமன் சென்ட்ரிக்கா இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கும் நிழல் ரவிக்கும் கல்யாணம் ஆயிருக்கும். ஆனா நிழல் ரவிக்கு வந்து ரோஹிணி கூட எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வந்துடும். அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ரேவதி வந்து டைவர்ஸ் வாங்கிட்டு அவங்களோட லைஃப் வந்து அவங்க தனியா லீட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி கிளைமேக்ஸை முடிச்சிருப்பாரு. அடுத்ததா 1995ல சதி லீலாவதி. ஸோ இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னா அதே மாதிரி தான் ரமேஷ் அரவிந்துக்கும் கல்பனாக்கும் கல்யாணம் ஆயிருக்கும். ஆனால் ஹீரா கூட வந்து ரமேஷ் அரவிந்துக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்கும். இந்த கதையில வந்துட்டு கமல் வந்ததுக்கு அப்புறமா அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு லாஃபிங் ரைட்டா மாறிடும். பட் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாலு மகேந்திரா டச் இருக்கும். இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து ரமேஷ் அரவிந்தும் கல்பனாவும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஹீரா வந்து அவங்களோட லவரோட ஒன்று சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரி படத்தை முடிச்சிருப்பாரு. ஸோ இந்த காலத்து டைரக்டர்ஸ்லாம் கதையே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறனால ஒரே கதையை வச்சு 3 டிஃப்ரெண்ட் ஜானர்ல 3 கிளைமேக்ஸை வச்சு அந்த காலத்திலேயே ஹிட் கொடுத்தவர் நம்ம ஜாம்பவான் பாலு மகேந்திரா. தேங்க்யூ.